அதேபோல் தீவினை எச்சம் 6 தீப்பால தான் பிறன்கண் செய்யற்க நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாதான். இந்த குறளுக்கு 128 343 320 ஆகிய 3 குறள்களையும் எழுதிக் கொள்ளலாம். 128 320 343 6வது குறள் தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாதான். இப்படி போட்டா பொருள் புரியும். நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாதான் தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க. எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் அதிலிருந்து தப்பித்து வாழ்ந்து விடலாம். அதான் நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாதான். எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் அதிலிருந்து தப்பித்து விட முடியும். ஆனால் தீவினையாகிய பகை அழியவே அழியாது. அதனால தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்ப்பால என்றால் துன்பம் துயர் என்று நீங்காமல் வருத்துவன. உடல் பற்றிய நோயன்றி உளம் பற்றிய நோயும் கூடியன என்பதனால தீயவை செய்யாதே என்பது தீய பயத்தலால் தீயவை என்கிற குறளிலே சொன்னதை போல தீயினும் அஞ்சப்படும் என்று கூறியதை போல இந்த துன்புறுத்தல் தரத்தனவாகிய குற்றங்கள் தன்னை பின்வந்து வருத்துதலை விரும்பாதவன் தீமை செய்யும் தரத்தனவாகிய வினைகளை தான் பிறரிடத்து செய்யாமல் இருக்க வேண்டும் என்பார் பாவாணர். என்பதனால தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாதான். அடல் என்பது உங்களுக்கு புரியாமல் இருக்கும். அது வருந்துதல். தன்னை வருத்துதல் செய்யாமல் இருக்க விரும்பாதவன் பிறர் மீது தீய செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. இறையாண்மை மிக்க செங்கோல் நன்மை விளைவிக்கும். இறையாண்மை மிக்க செங்கோல் நன்மை விளைவிக்கும். அரசே அழைத்து பறிக்கும் கொடுங்கோல் அரசாக இருப்பின் தீயனவே திருவிளையாடல்களை நடத்தும். வேலியே பயிரை மேயும் போது விளைநிலம் எப்படி இருக்கும் என்பது ஒரு வினா. இது நம்ம செங்கோன்மை கொடுங்கோன்மை 55 56வது அதிகாரம் இறைமாட்சி 39 3 இடங்களிலேயும் இந்த செய்தியை மிக விரிவாக பார்க்கிறோம். ஒருவருடைய ஆட்சியானது, அதாவது அந்த பழைய காலங்கள்ல மன்னராட்சி என்று இருந்தது. அப்புறம் குறுநில மன்னர்கள் பல துண்டுகளாக இருந்தார்கள். அதற்கப்புறம் குறுநில மன்னர்களாக ஜமீன்தார்கள் முறை என்றெல்லாம் இருந்தது. இப்பொழுது அவையெல்லாம் ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி முறையானது வந்திருக்கிறது என்பதனால எந்த வழியிலையும் யாரும் தீவினை செய்துவிடக்கூடாது. அப்படி தீவினை செய்தால் அது கூடவே வரும் என்பதைத்தான் அரசே ஆனாலும் அதற்கு அது அந்த அறமானது தன்னுடைய திருவிளையாடல்களை நடத்தும் என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாதான் என்பதற்கு 128 320 343 ஆகிய 3 குறள்களை இணைத்து படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அடுத்து 207வது குறள். எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும். எந்த பகையை கொண்டவரும் அப்பகையிலிருந்து தப்புவர். ஆனால் தான் செய்த தீவினையின் விளைவால் இருந்து தப்பி பிழைக்க மாட்டார். வேறு வகையில எத்தனையோ வகையில சொத்து பகை இருக்கலாம், உறவு பகை இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் பகை இருக்கலாம், பொறாமையினால பகை ஏற்படலாம், போட்டியினால பகை ஏற்படலாம். அது இல்லாம உட்பகை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வஞ்சமா இருக்கிறது. இப்படி சொத்து பகை, உறவு பகை, கொடுக்கல் வாங்கல் பகை, பொறாமை பகை, போட்டி பகை, இதை தவிர உட்பகை, இத்தனை பகைகள் இருந்தாலும் அவையெல்லாம் புறப்பகைகள். உட்பகையை கூட இங்க புறப்பகைங்கிற நெஞ்சில் அவன் கருவு கட்டிக்கிட்டு இருக்கிறானே அப்படிங்கிறது. அந்த பகைகளை அறிவாலும் ஆற்றலாலும் துணையாலும் பொருளாலும் என்று தப்பித்து விடலாம். ஆனால் தான் செய்த தீவினை பயன் எவ்வகையாலும் அழியாமல் அவனை தொடர்ந்து சென்று அழிக்கும்
வினைப்பகை தனக்குத்தானே உண்டாக்கி கொண்ட தற்பகை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். செய்நன்றி அறிதல் பார்த்தோம், எந்நன்றி கொன்றாருக்கு உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு என்று. ஆகவே ஒருவர் நமக்கு செய்த உதவியை எந்த காலத்திலும் மறந்துவிடக் கூடாது என்பதாலும், இந்த தீவினை தான் செய்த தீவினை பயன் எவ்வகையாலும் அழியாமல் அவனை தொடர்ந்து சென்று அழிக்கும் வினைப்பகை தனக்குத்தானே உண்டாக்கும் தற்பகை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இந்த மாதிரி பகைகளை எல்லாம் கூட வென்றுவிடலாம். உய்வர் எந்நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு என்று சொன்னோம். அதே போல உய்தல், அங்க உய்வர் என்று வருது பாருங்க, அதுக்காக அந்த குறளை இடையிலே சொன்னேன். இங்கே உய்வர் எனைப்பகை உற்றாரும் உய்வர். எனைப்பகை என்பது சொத்து பகை, உறவு பகை, கொடுக்கல் வாங்க பகை, போட்டி பகை, இந்த பகையெல்லாம் சொன்னோம் இல்லையா? அந்த எனைப்பகை உற்றாரும் தப்பித்து விடுவார்கள். அறிவினாலும் பொருளாலும் வேறு பல்வேறு வகையினாலும் தப்பித்து விட முடியும். ஆனால் வினைப்பகை வீயாது, வீயாது என்றால் தொடர்ந்து தொடர்ந்து வந்து அடும், வருத்தும். அடும்னா வருத்தும். இங்க அடல்னா வருத்துதல்னு பார்த்தோம். 206ல அடல் என்றால் வருத்துதல்னு பார்த்தோம். இங்கே அடும்னு வருது, அதே அடும் தான், வேறு சொல் அடுதல், அது வருத்தும் என்பதை நாம் இந்த 207வது குறள் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அடுத்து 8வது குறள் 208. தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. அதுக்கு 207, 307 குறித்துக் கொள்ளுங்கள். இதுக்கு இணைத்து படிக்க வேண்டிய 2 குறள்கள். 207 அதுக்கு போன குறள், இதுக்கு முன்னால சொன்ன அந்த குறளையும் இணைக்க வேண்டும். அங்கே இந்த வீயாது என்று வருகிறது அல்லவா, அதனால அதனோட தொடர்ச்சி தான் இது 208. 307வது குறள், 31வது அதிகாரத்துல 7வது குறள் 307. இந்த 2 குறளையும் அடிக்கோடு போட்டுக்கொள்ள வேண்டும். தீயவை செய்தார் கெடுதல் என்றால் பிறருக்கு தீமையானவற்றை செய்தவர் அவற்றின் விளைவால் தப்பாது கெடுதல் எது போன்றது என்று சொன்னால், நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. ஒருவனுடைய நிழலானது, நீ அப்படியே வெயில்ல நின்று பாருங்க, மணி நண்பகல் 12 மணி உச்சி வெயில் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த உச்சி வெயிலின் போது நம்முடைய உருவம் முழுவதும் நம்முடைய காலடியிலே இருக்கும், நகர்ந்து போகாது. நேரம் ஆக ஆக நம்முடைய நிழலானது கொஞ்சம் கொஞ்சமா நீளும். அந்த உச்சி பொழுது இருக்கின்ற அந்த வெயில் நேரத்தில் மட்டும் நம்முடைய முழு உருவமும் நமக்கு இருக்கு, நிழல் இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த வெயிலிலே நிற்கிற போது நம்முடைய உடல் முழுதும் நம்முடைய உடலுக்குள்ளேயே இருக்கும். கொஞ்சம் நகர்ந்து தலையை சாய்த்தால் அதுவும் சாயும். அந்த நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று தொடர்ந்து நம்மை வந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு தூரம் ஓடுங்க, உங்க பின்னாலேயே நிழலும் வரும். யாரா இருந்தாலும் சரி, நிழல் வீயாது அடி உறைந்தற்று, அது விடாமல் தன்னுடைய கால்களிலேயே கூடவே வரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தீய செயல் செய்தவர் கெடுதல் தன் நிழல் தன்னை விடாமல் தொடர்வது போல் தொடர்ந்து செய்வனாகும். விளக்கம் என்ன பண்ணலாம்னா, கொலை, கொள்ளை, ஏமாற்று, வஞ்சம் என செய்த தீவினையாளர் ஒருவர் தம் உருவும் பெயரும் மாற்றி மாற்றி ஊரை ஏமாற்றி பல கோடி தேடினாலும் நிழல் விடாது பற்றி நிற்பது போல தீவினை பயனும் தீவினை செய்தானை விடாமல் பற்றி நின்று உரிய தண்டனையை தந்தே தீரும். ஆதலால் தீவினை செய்தவன் எப்படி தப்ப நினைத்தாலும் அவன் செய்த வினை அவனை தப்பி செல்ல விடாமல் தக்க தண்டனையை தந்தே தீரும் என்று பெரியவர்களுக்கு சிலருக்கு ஒரு விதமான ஐயம் மனதிலே ஏறலாம். சில பேர் வெளிநாட்டுக்கெல்லாம் ஓடி போறாங்க. எனக்கே தெரிஞ்சு நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லி இருக்கிறேன். ஒருவர் ஐபி கொடுத்துட்டு, ஒருவர் இல்ல பலர் பேர் ஐபி கொடுத்துட்டு அங்கேயே வாழ்வான். அவனை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நம்முடைய சட்ட திட்டங்கள் அப்படி ஒரு அமைப்பு. சில பேர் வெளிநாட்டுக்கு கூட ஓடி இருக்கிறான். தப்பிச்சிருக்கானேன்னு நீ நினைக்க கூடும். என்ன சார் என்னென்னமோ சொல்றீங்க? எப்படி திருவள்ளுவர் போய் சொல்லிட்டாரா? இல்லைன்னா அவர் சொல்லலை. அவனுடைய காலம் அப்படி அவனுடைய மனசு உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். சாகிற வரைக்கும் உறுத்திக்கிட்டு தான் இருக்கும். நம்மளை எப்போ போனாலும் இந்தியாவில் பிடிச்சிருவான் அப்படின்னு
அவனுடைய மனதானது உறுத்தி கொண்டேதான் இருக்கும். செத்து செத்து வாழ்கிறான். ஒவ்வொரு நாளும் இல்லை, ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு வினாடியும் மனதாலே அவன் செத்துக் கொண்டுதான் இருக்கிறான். அதுதான் அறம் சூழும் என்பது இங்கே இருக்கிற கருத்து என்ன என்று சொன்னால், அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அமெரிக்க நாட்டிலே நிக்சன் என்று ஒரு ஜனாதிபதி இருந்தார். ஒரு 40, 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே நிக்சன் என்று ஒரு அமெரிக்க அதிபர் இருந்தார். அவர் செய்த குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த நீதிமன்றம் அவருக்கு தண்டனை கொடுத்தது என்பது வரலாறு. அதான் எல்லாம் திருக்குறள் பொய் இல்ல. அவர் மாற்றி ஒண்ணும் சொல்லல. அந்த அறம் சூழும். நம்ம நாட்டுல சில பேர் தப்பிச்சு போயிட்டானே அப்படின்னா, அது நொடிக்கு நொடி அவன் செத்துக் கொண்டிருக்கிறான் என்று பொருள். என்னைக்கு இங்க உள்ள வந்தாலும், இங்க இருக்கிற சொத்தை அவன் ஒன்றும் எடுத்து அனுபவித்து விட முடியாது. அதுவே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை. 9 தன்னைத்தான் காதலனாய் எனைத்தொன்றும் துன்னற்க தீவினைப்பால் என்பது 9வது குறள். தன்னைத்தான் காதலனாயின் என்றால் என்ன? தன்னை விரும்புகிறவர்கள் தன்னை எப்படியெல்லாம் ஒப்பனை செய்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கணும். தனியா இருக்கிற போது ஒரு மனிதனும் இதை காணலாம். கண்ணாடியின் முன்னாலே நின்று கொண்டு தன்னை ஒப்பனை செய்து கொள்வார்கள் என்று ஒப்பனை செய்து கொள்வார்கள். அப்படி அவன் தன்னை காதலிக்கிறான். அப்படி காதலிக்கிறவன் எனைத்தொன்றும் உண்மையில் தன்னை காதலனாயின் பிறருக்கு தீமை செய்யும் பகுதியோடு எத்துணை சிறிதும் பொருந்தாது. அதை போல் மற்றவர்களையும் காதலிக்க வேண்டும். காதலிக்க வேண்டும்னா தூய அன்பை செலுத்த வேண்டும் என்று பொருள். இந்த திரைப்படத்துறையினர் தான் காதல் என்பதை அபத்தமாக்கி விட்டார்கள். காதல் என்கிற சொல்லுக்கு அற்புதமான பொருள் தூய அன்பு என்று பொருள். அதை ஆங்கில படங்களில் இருந்து ஹிந்தி படங்கள்ல அப்படியே பிரதி எடுத்து இந்த தப்பா சொன்னான் காதல. அது மேல் நாட்டிலிருந்து வந்த தாக்கம். இங்கே இருக்கிற தென்னாட்டிலே உள்ளவர்களும் அதை அப்படியே பிரதி எடுத்து அதை காதல் என்று மக்களை சுண்டி இழுக்கிற மாதிரி தப்பு செய்கிறார்கள். அதுக்கு பேர் காதல் என்று பேர் இல்ல, அதுக்கு பேர் குப்பை. காதல் என்றால் தன்னை எப்படி அன்போடு நேசிக்க வேண்டுமோ அதை போல பிறரையும் நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த கருத்து. தன்னைத்தான் காதலனாயின் எனைத்தொன்றும் துன்னற்க, மற்றவர்களை வெறுக்காதே, அது பொருந்தாது, தீவினைப்பால் பொருந்தாது என்பதனாலே தீவினைப்பால் துன்னற்க என்று போட்டால் அது சரியா இருக்கும். எனைத்தொன்றும் துன்னற்க, எந்த வகையிலும் எந்த நிலையிலும் மற்றவர்களை தவறாக நினைத்து விடக்கூடாது என்பதை நாம் இந்த ஒப்பனை நம்மை எப்படி ஒப்பனை செய்து கொண்டு நம்முடைய பார்க்கிறோமோ அதே போல மற்றவர்களையும் நாம் அன்பினாலே கவர வேண்டும் என்பதுதான் இந்த குறளினுடைய கருத்து. அடுத்து அருங்கேடன் என்பது அறிக மருங்கூடி தீவினை செய்யானேனே. அதாவது ஒருவன் தீய செயல்களின் பக்கம் எக்காரணத்தை கொண்டும் சாயாமலும் எப்போதும் தீமை செய்யாமல் இருப்பானாயின் அவன் எந்த நாளும் கெடுதல் இல்லாமல் வாழ்வான் என்பது கருத்து. இதுல முக்கியமான கருத்து என்னன்னா, மற்ற குறள்களுக்கு இருக்கும், நீ ஒரு பக்கம் சாய்ந்து விடக்கூடாது. எந்த நிலையிலும் தன்னுடைய குழந்தை, அடுத்த வீட்டு குழந்தை நீ என்ன செய்தா என்று தன்னுடைய குழந்தையை கேட்க வேண்டும். புகார் வந்ததானால் எடுத்த உடனே பிற குழந்தைகளை தாக்கிவிடக்கூடாது என்பதனால ஒரு பக்கம் சாயாது. ஒரு எளிய எடுத்துக்காட்டு. இதே போல் எந்த நிலையிலும் தீவினை செய்யான் என்றால் கொலை கொள்ளை போன்றவின் தீவினை தான். ஆனால் நடுவினை தவறினால் எல்லாம் பாழாகிவிடும். ஆகவே மருங்கோடி ஒரு பக்கம் சாய்ந்து தீவினை செய்யாமல் இருப்பானேயானால் அருங்கேடன் என்பதறிய அவன் எந்த நாளும் அருங்கேடன் என்றால் அவன் எந்த நாளும் கெடுதலின்றி வாழ்வான் என்பதறிய அருங்கேடன் அவன் அருங்கேடன் என்பதறிய என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருங்கேடன் என்றால் கால் இல்லாதவனை இல்லா காலன் என்று சொல்வதை போல என்று ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள். அதான் அருங்கேடன் என்கிற சொல்லுக்கான பொருள் அது என்பதை மருங்கோடுதல் என்றால் விரைந்து விலகுதல் என்று பொருள். விரைந்து விலகுதல் என்பது பொருள். அருங்கேடன் என்பது அறிய மருங்கோடி தீவினை செய்யான் எனின் என்பது 210வது குறள். இதனுடைய முடிந்த கருத்து, தீமை செய்தால் தீமையே பெறுவாய் என்பதை பலகையில் பாருங்கள்.